தேவன் எவ்வளவு சென்சிட்டிவா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவன் வீட்டில் இருக்கிற மிருக ஜீவனுக்கும் வீட்டில் இருக்கிற மிருக ஜீவனை கூட நாம் வித்தியாசம் ஏற்படுத்தோம்னா அவன் வீட்டில் இருக்க பிள்ளைக்கும் வீட்டில் இருக்க பிள்ளைக்கும் ஏன் வித்தியாசம் ஏற்படுத்த மாட்டாரா? அவன் பிசினஸுக்கும் பிசினஸ் வித்தியாசம் ஏற்படுத்த மாட்டாரா? தேவனுக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா? என் ஜனங்களை நான் வித்தியாசப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதுதான். யாத்ராம் 8:23 பார்வோனிடத்தில் சவால் விடுகிறார். தேவன் பார்வோனிடத்தில் சவால் விடுகிறார். அதன்றைய செய்தி வாசிப்போம். 8:23. என் ஜனங்களுக்கும் என் ஜனத்திற்கும் உன் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். கையை தட்டுங்க ஒரு தடவை இந்த வசனத்துக்கு. என்ன சார் ஏதாச்சும் இருக்கா சார்? வித்தியாசம் இருக்கா? இருக்கா? என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் அப்படி ஒன்றும் தெரியலையே. அவன் போய் கடனை வாங்கிட்டு வந்து தவணை வாங்கிட்டு போறான், பின்னாடி நம்ம குரூப்பும் போய் தவணை வாங்குது. இதுல வந்து அவன் கூட ஒழுங்கா கட்டிடுறான்றான். அப்படி வேற சில குற்றச்சாட்டுகள் வருது. ஆனா அங்க அவர் சவால் விட்ட தைரியமா என் ஜனத்துக்கும் ஜனத்துக்கும் வித்தியாசம் ஏற்படுறா. இப்ப என்னன்னா உங்களை நம்பி அவர் சொல்லிட்டாரு என் ஜனத்துக்கும் ஜனத்துக்கு வித்தியாசத்தை காணப்படுவார். என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய மனதின் ஆசை விருப்பம் என்னவென்றால் என் நிழலுக்கு வந்தவர்களை வாழ வைத்து நான் காட்ட வேண்டும் என்பதுதான். எவனாச்சும் ஒருத்தன் உங்க கூட இருந்தா லைஃப் ஓடி அடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வேலைக்கு போயிட்டான்னு வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு. இப்ப உங்க கூட ஒரு 4 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீ என்ன நினைப்பீங்க? முன்னாடி அவனை நான் பெரிய ஆளாகி காட்டுறேன்டா நினைப்பீங்களா இல்லையா? அதைத்தான் அவர் நினைக்கிறார். என் கூட இருக்கிற என் பிள்ளைகளை நான் பெரிய ஆளாகி காட்டுறேன். அவனுக்கு வித்தியாசத்தை காணும். என்ன வித்தியாசம்? அவனுக்கு வியாதி வந்தால் உங்களுக்கு அது வராது. அவனுக்கு சுகமாகவில்லை என்றால் உங்களுக்கு அது சுகமாகும். அவன் வந்து ஒரு நாள் அவன் ஒரு 5 வருஷம் வாழ்க்கையில இவ்வளவு சம்பாதிக்கிறேன், லைஃப் இவ்வளவு செட்டில் ஆனா அந்த மாதிரி 1000 மடங்கு உன்னை செட்டில் பண்ண வைப்பார். தட் இஸ் தி டிஃபரன்ஸ். அந்த வித்தியாசத்தை தேவன் காண பண்ண வைக்கிறார். யாத்ரா 9:25-26 வாசிங்க. அவர் சொன்ன மாதிரியே அந்த டிஃபரன்ஸ் நடந்துச்சு. வாசிங்க. எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மலை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர் வகைகளை எல்லாம் அழித்து வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது. இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசே நாட்டின் மாத்திரம் கல்மலை இல்லாதிருந்தது. இது வேற என்ன சார் வேணும்? எல்லா பக்கம் கல்மலை பெஞ்சிச்சான். இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த கோசே நாட்டை மட்டும் கல்மலை பெய்யவே இல்லையா? தேவன் விசேஷப்படுத்தினாரா? அன்றைக்கு விசேஷப்படுத்தின அந்த தேவன் இன்றைக்கு உன்னை என்னை விசேஷப்படுத்துவார். அத்தனை பிரச்சனைகளில் உன்னை விசேஷப்படுத்துவார். அத்தனை உலகம் பொல்லாங்கனுக்குள் கடந்தால் உன்னையும் என்னை விசேஷப்படுத்துவார். உங்களை என்னை மட்டும் இல்ல, உங்க வீட்டு நாயையும் என் வீட்டு நாயையும் துன்மார்க்கன் வீட்டு நாய்க்கு இடையில என்ன செய்வாரு? வித்தியாசத்தை ஏற்படுத்துவார். பைபிள் தெளிவா சொல்லுது. யாத்ரா 9:3-4 வாசியுங்கள். துன்மார்க்கனை நீதிமானை மட்டுமல்ல, 2 வீட்டில் வளர நாய்க்குட்டி கூட. ஆமா, அந்த நாய்க்குட்டி கூட ஒரு மாதிரி இடையில ஜன்னி வரலாம். நம்ம நாய்க்குட்டிக்கு ஒன்றும் வராது, அப்படியே கம்பீரமா நிற்கும். ஆமா, அவன் வந்து இது சில ராக் கில்லரா என்னது ராக் வில்லர், அப்புறம் வந்து வேற நல்ல நாய் சொல்லுப்பா, இதெல்லாம் வாங்கி வச்சு கூட அது வியாதி பரிசு. நம்ம ஒரு நாட்டு நாய் ராஜபாளையத்தில் போய் ஏங்க வா அப்படின்னு அது கும்முன்னு அப்படின்னு காதை தூக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கோம். வாசிங்க அதை. கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன் மிருக ஜீவன்களாகிய குதிரைகளின் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும். மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். கர்த்தர் இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். கையை தட்டு. எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு சென்சிட்டிவா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவன் வீட்டில் இருக்கிற மிருக ஜீவனுக்கும் வீட்டில் இருக்கிற மிருக ஜீவனை கூட நாம் வித்தியாசம் ஏற்படுத்தோம்னா அவன் வீட்டில் இருக்க பிள்ளைக்கும் வீட்டில் இருக்க பிள்ளைக்கும் ஏன் வித்தியாசம் ஏற்படுத்த மாட்டாரா? அவன் பிசினஸுக்கும் பிசினஸ் வித்தியாசம் ஏற்படுத்த மாட்டாரா? அவன் குடும்பத்துக்கும் குடும்பத்துக்கு வித்தியாசம் ஏற்படுத்த மாட்டாரா? மிருக ஜீவனுக்கு வித்தியாசம் ஏற்படுத்துவாரா? நாய்க்குட்டி வந்து நிற்கும் போது அந்த தூதன் வந்து எல்லா நாய்க்குட்டியும் அடிச்சுக்கிட்டு கத்த 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 செத்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம வீட்டுக்கு முன்னாடி நீதிமான் நாய்க்குட்டி விலை பேரு சார் கையை தட்டுங்க சார். என் நாய்க்குட்டி கூட அவ்வளவு அதிகாரம் கொடுத்துருப்பாரு. பரலோகம் எவ்வளவு பெரிய தேவன்.